ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. பிரபஞ்சம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸு சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரி எக்ஸாம்பிள் 6.9 பார்க்குறோம். கொஸ்டின் படிக்கணும் பாருங்கள். கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பாருங்கள், எல்ஹெச்எஸில் வந்து நமக்கு இத்தனை டேர்ம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆர்ஹெச்எஸில் நமக்கு 1 மட்டும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா சில ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிஸை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். கொசிகன் தீட்டானா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 1/sin. 1/sin தான் நம்ம கொசிகன் தீட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டாவை 1/cos தீட்டான்னு சொல்லுவோம். டேன் தீட்டாவை sin/cos தீட்டான்னு சொல்லுவோம். காட் தீட்டா cos/sin. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு மைண்டில் செட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டக்குன்னு ஆன்சர் உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக கேட்டாலும் உங்களால் ஆன்சர் போட முடியும். ஐடென்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? நமக்கு sin² தீட்டா ப்ளஸ் cos² தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிறது தான் நமக்கு ஐடென்டிட்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஐடென்டி. இந்த sin² வச்சுட்டு cos² அன்சைட் அனுப்புனீங்கன்னா 1 - cos² தீட்டான்னு எழுதலாம். எங்கெல்லாம் நமக்கு 1 - cos² தீட்டா வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? sin² எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த cos² LHS வச்சுட்டு RHSல sin² சென்ட் பண்ணிங்கன்னா 1 - sin² தீட்டான்னு மாறும். ஸோ 1 - sin² வர பிளேஸில் நம்ம cos² ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொசிக்கு சீக்கு டேனு காட்லாம் வந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணுன்னா சைன் காசில் மாற்றுறதுக்கு உடனே உங்களுக்கு மைண்டில் செட் ஆகணும். சைன் காசில் மாற்ற சொல்லி பாருங்கள். நான் வந்துட்டு இந்த கொஸ்டின் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். கொசிக்கன் தீட்டாவை நான் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? 1/sin. சரிங்களா? ஸோ அந்த ரேஷியோஸ்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ 1/sin தீட்டா, இங்கே இருக்கக்கூடிய இந்த -sin தீட்டாவை அப்படி எழுதிக்கோங்க. இன்ட்டு சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்? 1/cos தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்? டேன் தீட்டா பாருங்கள், sin தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. டேனுங்கிறது எப்போயுமே காட்டோட தலைகிலி, காட் வந்து டேனோட தலைகிலி. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இது கிராஸ் பண்ணலாம். அப்போ எப்படி வரும்? நமக்கு 1 - sin² தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா நமக்கு கிடைக்கும். இன்ட்டு அதே போல் இங்கே இருக்கக்கூடிய cos² நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். 1 - cos² தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இன்ட்டு இங்கே பாருங்கள், எப்போவுமே ஒரு ஃப்ராக்ஷனை நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும். ஃப்ராக்ஷன் ஆடோ சப்ராக்டாக பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை. சரிங்களா? அதனால் என்ன பண்ணலான்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணால் எப்படி வருது? சைன் இன்ட்டு சைன் என்ன வரும்? நமக்கு sin² தீட்டான்னு வருது. ப்ளஸ் காசையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? நமக்கு cos² தீட்டா டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சைன் இன்ட்டு காஸ் தீட்டான்னு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 1 - sin² தீட்டா வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல cos² தீட்டான்னு அப்ளை பண்ணிக்க முடியும்னு. அப்போ சைன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க. டிவைடில் இருக்கக்கூடியது 1 - cos² என்ன வரும்? எழுதும் sin² தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு sin² ப்ளஸ் cos² தீட்டா இருக்கு இல்லையா, இதனோட ஆன்சர் நமக்கு என்ன? 1 டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. பாருங்கள், இங்கே cos² இருக்கா, இங்கே ஒரு காசு இருக்குது, இங்கே ஒரு காசு இருக்குது. cos² கேன்சல் ஆகிடுச்சு. எகெயின் சைன் இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து கேன்சல் ஆகுது. அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/1 என்ன ஆன்சர் நமக்கு வரும்? தட் இஸ் RHS. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், 1 வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்துக்கலாம். அதாவது எங்கெல்லாம் நமக்கு கொசிக்கு சீக்கு டேன் வருதோ அங்கெல்லாம் sin/cos மாற்றணும். அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கொசிக்கு பதிலாக 1/sin, சீக்கு பதிலாக 1/cos, டேனுக்கு பதிலாக காட்டுக்கு பதிலாக நம்மளுடைய ரேஷியோஸ் நம்ம எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்தோம்னா ஆன்சர் 1 நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? புரிஞ்சுதுங்க சம் உங்களுக்கு? தேங்க்யூ வெரி மச்.